ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா none other than மீஷோ ஹால் தாங்க. வர்ற சண்டே வந்து ஃபர்ஸ்ட் சண்டே ஃபிளாஷ் சேல் 70% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்கன்னு எப்பவும் போல உருட்டுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். வேணா நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. நானும் இப்போ வரைக்கும் விஸ்லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சரி செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் வருது, கம்மி ஆகுதா என்ன சொல்லிட்டு அதுலயும் கொஞ்சம் ஆர்டர் போடலான்னு. சரி இந்த வீடியோ என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சுடிதார் மெட்டீரியல்ஸ், செமி ஸ்டிச்சு, அன்ஸ்டிச்சு, அப்புறம் ரெடிமேடு துப்பட்டா இதெல்லாம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி செட்டா கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்களேன், செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வர்த்துன்னு நீங்க லைக் பண்ணுவீங்க. மறக்காம லைக் போட்டுருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஓடிட்டு இருக்கிறதுல என்னோட விஷ்லிஸ்ட்ல இருக்குது. இதுல என்னென்னலாம் புக் பண்ணலான்னு நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸ்ல எல்லாம் பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் எப்போ சொல்ற மாதிரி தான் எல்லாத்தோட பையிங் லிங்க் கோடும் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டக்குன்னு போயிடலாம். ஓகே, எப்போ சொல்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒன்னா பச்சை கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு அழுகிறேன்னு கேக்குறீங்களா? எனக்கு இந்த மெட்டீரியலை பாக்குறப்போ நாஸ்டாலஜிக்கலா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ பாலி காட்டன் சுடிதாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா மெட்டீரியல், அதாவது அதுக்கு முன்னாடியே இருந்தது, பட் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து நான் 10th 12th தெரியல. ஆக்சுவலா ரிசல்ட் பார்க்க போறப்போ இந்த மாதிரி ஒரு சுடிதார்ல நல்ல ஒரு கிரீன் கலருங்க பண்ணி போட்டுட்டு போனேன். எங்க அப்பா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு. சத்தியமா சொல்றேன், அதுக்காக தான் எடுத்தேன். பட் அது வந்து நல்ல டார்க் கிரீன். இது வந்து ஒரு ஆலிவ் கிரீனுக்கு மெரூன் கலர் பேண்ட்டும் துப்பட்டாவும் பாலி காட்டன். நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் ட்ரெண்டிங் போயிடுச்சு, இப்ப மறுபடியும் வந்திருக்குங்க. நிறைய கலர்ஸ் இதுல அவைலபிள். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்த ஆலிவ் கிரீன் எடுத்திருக்கேன். எனக்கு துப்பட்டா சால் கலர் ரொம்ப பிடிக்கும்ல, மெரூன், நல்ல குங்கும மெரூன் சொல்லுவோம்ல, அதுதான். அப்புறம் இதுல நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வயலட் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, இது வந்து இன்ஸ்டால ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஒருத்தவங்க வேர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மீஷோல கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா இது வந்து ரன்னிங் மெட்டீரியல் தான். லாஸ்ட் பார்த்ததும் ரன்னிங் மெட்டீரியல் தான், இதுவும் ரன்னிங் மெட்டீரியல் தான். அதாவது சுடிதார் மெட்டீரியல் நம்ம தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து நெக்லைன் ஃபுல்லா டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதுல 2 கலர் அவைலபிள். அதாவது வந்து பேண்ட் கிரீனு, டாப்பு பிங்க், நல்ல ஒரு குங்கும பிங்க்னு சொல்லுவோம்ல அந்த கலரு. அதுக்கு அப்படியே கான்ட்ராவர்சி இன்னொரு கலர். 2 கலர் தான் அவைலபிள். செம்ம சூப்பரா. இந்த சாரி எல்லாம் நம்ம எடுத்தோம் இல்லைங்க, அந்த சாட்டின் பேஸ்டு அந்த மாதிரி இருக்கு. நல்ல கிராண்டா துப்பட்டா பேண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. துப்பட்டாவும் பேண்ட்டும் கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும், டாப் ஒரு கலர்ல இருக்கும். அந்த மாதிரி வாவ். இதோட ரிவ்யூ எல்லாமே நம்ம மம்முச்சல்லா இதுல போட்டிருப்பேன். ஆக்சுவலா சாரி, மீஷோல மம்முச்சல்லா ரிவ்யூல பாருங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். அப்புறம் 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் மீஷோவோட இதை பார்த்துட்டு உங்க வீடியோக்கு வந்திருக்கேன், சூப்பர்பா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைக் கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்யூ அவங்களுக்கு. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸை. அப்புறம் இதுக்கு நான் ஒரு 4.5 மார்க் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா கொஞ்சம் கலரு, அதாவது நம்ம இமேஜில் பார்த்ததை விட இத்தினோண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன், இது கொஞ்சம் எடுத்து நாளாச்சுங்க. சரி செட்டாக போடலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வீடியோவை மெயின்டைன் பண்ணி வச்சேன். இது நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. வாவ், ஸ்பேஸ் சில்கில் ஒரு சுடிதார் ஃபுல்லி ஸ்டிச்சுடு ரெடிமேடு, துப்பட்டா கிராண்டான எம்ப்ராய்டரியில மெரூன் கலரு, அந்த டாப்பும் பேண்ட்டும் வந்து கோல்டன் கலர். கோல்டன் கூட சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி தேன் கலர், அதாவது கொஞ்சம் டார்க் கோல்டன் மாதிரி இருக்கும்ல, ப்ரௌன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கலருங்க. ஸ்பேஸ் சில்க்குங்கிறப்ப நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும். ஸ்லீவுக்கு எம்ப்ராய்டரி, நெக்லைனுக்கு, அதாவது அதுக்கு கொடுக்குற காசுக்கு வர்த்துனே சொல்லலாம். நான் நினைச்சேன், ஐயோ என்னடா 1000க்கு மேல 1278 என்னவோ, கிட்டத்தட்ட 1300 பிளஸ்க்கு எடுத்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயம்தான், பட் வர்த்துங்க. என்னன்னா ஸ்பேஸ் சில்கெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்றதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அப்புறம் பேண்ட்டுக்கு முதற்கொண்டு லைனிங் கொடுத்துருக்காங்க. வா, அதுதான் செம்ம. பட் வர்த்து தான். ஃபுல் பைசா வசூல்னா அது இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான். சின்னதாக நம்ம ஆல்டர் பண்ணால் போதும். இந்த ஹிப் கிட்டையெல்லாம் கொஞ்சம் டக் வச்சுக்கிட்டிங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட்டு செம்மைங்க. வர்த்துனே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு துப்பட்டா எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ் கொடுத்தோன்னே போஸ் கொடுத்தோன்னே
மம்மு இருந்துட்டு அதுவே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி. இது வந்து நல்லா ஒரு கிராண்டான துப்பட்டாங்க, ஃபுல்லி ஒரிஜினல் மிரரே வச்ச மாதிரி. இது பேர் என்ன பேரே மறந்துட்டேனே. வாவ், இது வந்து பிளைன் டாப்புக்கு எல்லாத்துக்குமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு செம்ம கிராண்டான துப்பட்டா. இதில் இந்த செல்லர்கிட்ட 2 கலர் அவைலபிளாக இருந்தது. ஒன்று வந்து லைட் ஷேடாக இருந்தது, சரி இது கொஞ்சம் டார்க் ஷேடு. மம்மும் செல்லவும் தான் சொன்னாங்க, அங்கங்கே பிளாக் வருது, வேண்டாம் நாங்கள் போடா இத்தனோண்டு பிளாக் தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மிரர் தாங்க பயமாக இருக்குது, வாஷ் பண்ணுறது என்ன பண்ணுவேன்னே தெரியல. அவங்களே இன்னொரு பேக்கெட்டில் இன்னொரு 4-5 மிரர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் செம்மைங்க, சூப்பர்னே சொல்லுவேன். அப்புறம் கடைக்கே பார்சல் வந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த டாப்பும் ஸ்பேஸ் சில்க்குன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய கலர்ஸ் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அவைலபிளாக இருந்தது. அப்புறம் 2 பார்சல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்துடலாம். இதில் என்னென்னா இது ஸ்பேஸ் சில்க்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது ஸ்பேஸ் சில்க்கே கிடையாதுங்க. இந்த ரேட்டுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? வந்த புதுசில் இது நல்லா ஹை ரேட்டாக இருந்தது. இப்போது என்னடா 400 சம்திங் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ 376ன்னு பார்க்குறீங்க. பட் XL XXLக்கெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு செல்லர்கிட்ட. இது வந்து ஒரு டுயல் டோனில் அந்த பீச் பிங்க்கும் நல்ல ஒரு பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி கோல்டன் ஷேடு. ஹேண்ட் ஒர்க்கு தான் இது ஃபுல்லாக. அந்த நெக்லைனில் ஃபுல்லாக அந்த கட்டானா பீடும் மோத்தி, அதாவது முத்தும் வச்ச மாதிரி நல்ல ஒர்க்கு. XXL தான் ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சிலதெல்லாம் XXLமே கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி சொல்லிட்டு கடையிலேயே டேப் இருந்ததா, நம்ம கொலுசெல்லாம் அளக்கறதுக்கு டேப் வச்சுருப்பேன். சரின்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன சைஸ் வருது, XXLனா 42 அப்படி வரணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எடுத்தேன். இது ஸ்பேஸ் சில்க் இல்லைன்னு சொன்னேன்ல. இது என்னன்னா நம்ம ஒரு சாரீ எல்லாம் எடுத்தோம், அதை நான் உங்களுக்கு கிடச்சதுன்னா சைடில் ஸ்க்ரால் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அந்த மெட்டீரியல் தான் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். பட் அது ஸ்பேஸ் சில்க் கிடையாது. நான் வீட்டுக்கு வந்து வேர் பண்ணிட்டேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது, கரெக்டான சைஸாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு இத்தினோண்டு லெஸ் வெயிட்டாக வந்தது பார்சலு. பேண்ட் கிடையாது, துப்பட்டாவும் இதுவும் தான். துப்பட்டா என்னப்பா அவ்வளோ அகலமாக அவ்வளோ நீளமாக இருக்குது. ஆக்சுவலாக அதையவே இன்னொரு டாப்பாக அடிக்கலாம், அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் எடுத்து வச்சிருக்கிற துணிகளை தைக்கிறக்கே எனக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். இதில் வேறு இதுலேயும் நான் டாப் தைக்க போகிறேன்னா. அப்புறம் லைனிங் இருக்குது, அது ஆவரேஜாக எப்பவும் போல் இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பார்ட்டி வேறு எங்கேயாச்சும் வெளியே போகிறப்பெல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு. காட்டன் கிடையாது கண்டிப்பாக. அதே மாதிரி ரொம்ப எரியிற ரஃப் அண்ட் இதெல்லாம் இல்லை, சாஃப்டான மெட்டீரியல் தான். பட் என்னென்னா ஸ்டிச்சிங் தாங்குனா பரவாயில்ல, போதும் நம்மளுக்கு அதே பைசா வசூல். நல்லா தான் இருக்குங்க. இந்த ரேட்டுக்கு இது அஃபோர்டபுள்னே சொல்லுவேன், தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே XXL வரைக்கும் தாங்க இருக்குது, XXL எல்லாம் பாருங்களேன். துப்பட்டா எவ்வளோ அகலமாக இருக்குது. பேசாமல் நம்ம பிளைனாக ஒரு துப்பட்டா 60 ரூபாய் 70 ரூபா தான் வரும், அதை எடுத்துகிட்டு இதையும் இன்னொரு டாப் அடிக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் பார்சல் நிறையா வந்திருக்கு. அதில் 1 by 1 அடுத்தடுத்து பார்த்துடலாம். இது வந்து நீங்கள் ரீல்ஸில் ஆல்ரெடி பார்த்த அந்த டாப் தான், மோஸ்ட் ரெக்வெஸ்டட் அந்த மாதிரி. இந்த டாப்போட லிங்க் கொடுங்கன்னு ரீல்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து 2 கலர் அவைலபிள் இந்த செல்லர்கிட்ட. ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரியும் இன்னொன்று பர்பிள் கலரும். சரி பர்பிள் வேண்டாம், இந்த ஸ்கை ப்ளூ ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. துப்பட்டா வந்து சூப்பர்ங்க, நல்லா ஒரு ஆர்கன்ஸா மாதிரியே இருக்கும். பட் ஆர்கன்ஸா கிடையாது, மெட்டீரியல் தான். அதுக்கு பார்டர் வந்த மாதிரியும் அங்கங்கே ஜரி ஒர்க் வந்த மாதிரி இருக்கும், ஜரி பார்டராக தான். வாவ், சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்தப்போ 800 900 இருந்தது. இப்போ கொஞ்சம் நான் தான் சொல்லிக்கிறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ட்ரெண்டிங் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிடுவோம். துப்பட்டா நல்லா ஹைட்டாகவே இருந்தது, நல்லா லென்த்தாக, அகலம் நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. XXL தான் எடுத்தேன், நல்லாவே இருந்தது, எனக்கு கரெக்டாகவே இருந்தது. இன்னும் கொஞ்சம் நான் டக் வச்சுக்குவேன். நெக்லைனில் சிம்பிளான மினிமலான எம்ப்ராய்டரி டிசைன். இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு, என்கிட்ட இல்லாத கலர் மாதிரி இருந்ததா சரி சொல்லிட்டு. துப்பட்டா மட்டும் பிரிண்ட் பெரிய பெரிய ஃப்ளார் மாதிரி பஞ்ச் ஆஃப் ரோஸ் தான் இருக்கும், அழகாக இருந்ததுங்க. பேண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஓகே, இது கூடயே தான் இன்னொன்று. இது மம்முக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இது லாவெண்டரு பர்பிள்ங்கிறாமன். நான் இருந்துட்டு இல்லைடா வைலட்டுடாண்ணா, அம்மா இதுதான்ம்மா உனக்கு இல்லை பர்பிள் கலருண்ணா, இல்லை கிரேப் வைன் கலரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் செம்ம கலருங்க, கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அதே மாதிரி தான். பட் இது இன்னுமே கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். துப்பட்டா வந்து ஜரி கிடையாது, பிரிண்ட்டு தான். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். செம்மையாக இருக்குல்லங்க, கலரும் வாவ் தான். பர்பிள் ஸ்லீவுக்கு நெக்லைனுக்கு எல்லாமே இந்த சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து அந்த எம்ப்ராய்டரியிலேயே அதையும் லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது.
கீழே டாப்பில் கீழேயும் அந்த கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. பட் கட் ஒர்க் கிடையாது. லைனிங் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டர்ஸ் லைனிங் இல்லை, பட் திக்காக தான் இருக்குது. ரொம்ப டிரான்ஸ்பரண்டெல்லாம் இல்லை. பேண்ட்டு சூப்பராக இருக்குது. ஒரு இதில் மட்டும் பேக்கெட் இருந்தது. இதில் தான் பேக்கெட் இருக்குது. அந்த ஒயிட்டில் கூட நான் இப்படி தேடி பார்ப்பேன், பட் பேக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு காமிப்பேன் தெரியுமா, வடிவேலு மாதிரி. பட் செம்மைங்க. இது வந்து நான் என்ன சொல்லுவேன், வாவ் 10க்கு 10. வாவ் வாவ் வாவ். கலர் சூப்பர். உங்களுக்கு இந்த கலர் டார்க் ஷேட் பிடிக்கும்னா தாராளமாக இந்த கலர் ட்ரை பண்ணலாம். அதே லைட் ஷேடு பிடிக்கும்னா நான் போன சுடிதார் இருக்குல்ல அது ட்ரை பண்ணலாம். செம்மைங்க. அதாவது இந்த ரெடிமேடாக எடுத்தோம்னா துப்பட்டாவில் இத்தினூண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நல்லா அகலமாக நீளமாக செம்ம சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ட்ரை இட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்று கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இந்த மூணுமே ஒரே பேட்டர்னில் வரங்காட்டி தான் அந்த ரீல்ஸில் ஒட்டுக்கா போட்டேன். இது வந்து ஒரு ஒயிட் பேஸ், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒயிட்டாக தான் இருக்கும். சீக்வன்ஸும் ஒயிட்டாக இருக்கும், எம்ப்ராய்டரியும் ஒயிட்டாக இருக்கும், லேஸும் ஒயிட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபர் மெட்டீரியலும் நான் அப்போ தான் வாங்கி சரி ஸ்க்ரீனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். பட் இது எல்லாமே ஒயிட்டாக இருக்கவும் கிளார் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த ஃபர் மெட்டீரியலை எடுத்துட்டேன். இதுவும் வந்து செம்மைங்க. துப்பட்டா அழகாக குஞ்சம் வச்ச மாதிரி இருக்கும். பேண்ட்டும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுலேயும் லேஸ் இருக்கும், ஸ்லீவ்லேயும் லேஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, அது ரொம்ப கிளார் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். அதோட வீடியோலாம் அடுத்ததாக போடுறேன். நம்ம ஏதாச்சும் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறப்போ நம்ம அந்த ஒயிட் பேஸில் வச்சு இது பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்ல, அதுக்காக தான் அது வாங்கினேன். இது வந்து 3 பீஸ் செட்டாக வர்றப்போ இந்த ரேட்டுக்கு இது வாவ்னே சொல்லலாம். நீங்கள் ஒயிட்டை பத்திரமா வச்சுக்குவீங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். நான் XXL சைஸ் தாங்க எடுத்தேன். நெக்லைன் அழகாக இருக்குது. நான் கூட ரொம்ப லோவாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதில் ஒரு குட்டி குட்டி பட்டன் கொடுத்துருக்காங்க. எப்படிப்பா இந்த ரேட்டுக்கு இது கட்டுப்படி ஆகும்னு எனக்கு தெரியலைங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணுங்க. நான் லிங்க்கு பயோல கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுவும் 10க்கு 10 கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாம்.